ஹாய், இன்னைக்கு என்னோட ஃபேவரட்டான பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ணேன். அதை நான் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். என்கிட்ட பட்டர் இல்லாதனால எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். பட்டர் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அது கூட சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கேஷ்யூ நட்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்க விடலாம். அப்புறமா இது கூட தக்காளி சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டாச்சு. சோம்பு பட்டையும் ஸ்டார்டிங்கில் போடணும், ஆனால் நான் மறந்துட்டனால இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். அப்புறம் இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், மறுபடியும் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொதிக்க விடுற ப்ராசஸில் தான் அதெல்லாம் அப்படியே தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் கேமரா எடுத்துகிட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டேன். இப்போ ஸ்டவ் இருக்க லட்சணத்தை எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா கிச்சனை விட்டே அமுச்சிடுவாங்க. அதனால் அம்மா வர்றதுக்குள்ளே லைட்டாக அப்படியே தொடச்சி எடுத்துட்டேன். ஃபைனலாக கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டு என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை. அப்புறம் பன்னீர் சேர்த்துக்கிட்டு அப்புறம் ஃபைனலாக கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போட்டாச்சு. அவ்வளோதான், என்னோடய ஃபேவரட் டிஷ் ரெடி.